போன வருடம் விவோலேருந்து V29e அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரியாக இந்த வருடம், அதாவது சரியாக நாளைக்கு விவோலேருந்து V30e அப்படிங்கிற இன்னொரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. விவோவோட அந்த V30eல என்னென்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடி பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூலம் இந்த ஃபோனுக்கு பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். விவோவோட அந்த V30e வந்து நமக்கு ரெண்டு விதமான கலரில் வருது. அதுபடி பார்க்கும்போது வெல்வெட் ரெட் மற்றும் சில்க் ப்ளூ அப்படிங்கிற கலர் வருது. இந்த வெல்வெட் ரெட் அப்படிங்கிற கலர் வாங்கினீங்கன்னா அந்த பேக் சைடில் வந்து கிளாஸ் பாடியோட தராங்க. அதாவது இதோட வெயிட் 188 கிராம் வருது. அதே சில்க் ப்ளூ அப்படிங்கிற இந்த கலர் வாங்கினீங்கன்னா அது பேக் சைடில் நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் தராங்க. இதோட வெயிட் வந்து 179 கிராம் வருது. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மற்றபடியாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் போன வருடம் லான்ச் பண்ண விவோட V29eல 1300 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் இருந்துச்சு. அதனால இதுலேயுமே வந்து அதோட பிரைட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வழக்கம் போல இந்த ஃபோனில் வந்து நல்ல டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரியல. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு வந்து ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 65 ரேங்க் கிடைக்குது. அதாவது 100க்கு 46 மார்க் வந்து எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது கூட நமக்கு வந்து B கிரேட் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம், சில ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. அதுபடி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4X RAM வந்து பயன்படுத்துவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்டோரேஜ் வெர்ஷன் UFS 2.2 இருக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மற்றபடியாக இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் கார்டு கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 வாய்ஸில் ஃபன் டச் வாய்ஸ் 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஃபோனோட அப்டேட்ஸ் வந்து ஒரு 2 வருடத்துக்கு கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவே கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 mm சோனியோட IMX882 சென்சர். இந்த பிரைமரி கேமராவில் நமக்கு OS சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதையுமே வந்து லான்ச் டைமில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 mm அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ரியர் ஃபேசிங் கேமராவில் நமக்கு வந்து RF ஃபிளாஷ் லைட்டும் கொடுக்குறாங்க. இந்த RF ஃபிளாஷ் லைட் வந்து டெம்பரேச்சர் மாற்ற முடியும் சொல்கிறாங்க. கலர் டெம்பரேச்சர் உங்களால் மாற்ற முடியுங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து கூல் லைட்டாக வைக்கலாம், இல்லை வார்மாகவும் வைக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற நீங்கள் வந்து பேக் சைடில் உள்ள அந்த லைட்டோட அந்த கலர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செல்ஃபீஸ்லாம் எடுக்கும்போது கரெக்டாக அவங்க கண்ணை வந்து டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SANSI சப்போர்ட், 4Gக்கான Vivo V30e, Wi-Fi 6, Bluetooth 5.2, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. NFC இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. நமக்கு விவோட V29e, அதாவது போன வருடம் லான்ச் பண்ண ஃபோனில் 5000 mAh பேட்டரி தான் இருக்குது. இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து USB Type-C தான் இருக்குது. 3.5 ஆடியோ சப்போர்ட் இதில் கிடையாது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த ஃபோன் வந்து நமக்கு ஒரு 26,000 30,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோவோட V29e, அதாவது போன வருடம் லான்ச் பண்ண ஃபோன் வந்து நமக்கு 27,000, அதாவது 26,999 அப்படிங்கிற பிரைசிங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனும் கிட்டத்தட்ட அதே பிரைசிங் தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைசிங்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் பயன்லிஸ் டிஸ்கிரிப்ஷனில் அப்கிரேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் வந்து அதை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த விவோவோட V29e பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.